Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து ஆப்பிள் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஆப்பிளை எடுத்து தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மாதிரி தான். இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி இத நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா இதோட பரட்டி விட்டுறணும் கார்ன்ஃப்ளவர் மாவோட பரட்டின உடனே இதை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துடணும். பாருங்க, ஆயில் சூடானதும் இதை வந்து அப்படியே ஒன்னொன்னா போட்டுருங்க. கட் பண்ணி அந்த ஆப்பிளை அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, தனித்தனியா எப்படி நமக்கு சூப்பரா அது பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அதை அப்படியே விடுங்க. பாருங்க, நமக்கு எக்ஸாக்டா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. லைட்டிஷ் ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, நமக்கு ஆப்பிள் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா பட்டை பொடி இருக்கு இல்லையா, பட்டை பொடி ஒரு ஸ்பூனும் சுகர் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி இதை வந்து கலந்து விட்டு சாப்பிடுங்க. ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரம் வேணும்னா உங்களுக்கு பெப்பரும் உப்பும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஆப்பிள் யூஸ் பண்ணாதீங்க. மாவு மாதிரி இருக்கிற ஆப்பிளை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இல்லையா ஆப்பிள், அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.